எருசலேமின் மதில்களை 52 நாட்களிலே கட்டி முடித்த பின்பு ஜனங்கள் எல்லோரையும் நெகேமியா கூட்டி லேவியரோடும் எஸ்ரா என்கின்ற வேத பாரகனோடும் அவர்களுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலையும் அவன் கட்டி எழுப்புகிறார். அங்கே வேத வசனம் மீண்டும் மீண்டுமாக வாசிக்கப்படுகிறது. ஜனங்களும் ஒரு தாகத்தோடு நீதியின் மேல் பசிதாகமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றபடி வேத வசனத்தை தாகத்தோடு அவர்கள் மணிக்கணக்காக அவர்கள் கேட்டு அவர்கள் மனம் திரும்புகிறார்கள், ஆண்டவரை துதிக்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்து உடன்படிக்கை செய்து அதை முத்திரை போடுகிறார்கள் என்று சொல்லி 9வது அதிகாரம் சொல்லுகிறது. 10வது அதிகாரம் 1 முதல் நாம் 28 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த உடன்படிக்கை போட்டவர்கள் யாரெல்லாம் என்று சொல்லி அந்த அட்டவணையை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட அவர்கள் செய்த உடன்படிக்கைகள் என்ன என்பதை அதை தொடர்ந்து நெகேமியா 10வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 39ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. அங்கே அவர்கள் கை கொள்ள வேண்டிய கற்பனைகள் எப்படிப்பட்டவை, அவர்கள் ஆசரிக்க வேண்டிய ஆராதனைகள் எப்படிப்பட்டவைகள், அவர்கள் செலுத்த வேண்டிய பலிகள் என்ன, அவர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகள் என்ன, எப்படியாக அந்த ஆலயத்தை அவர்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் திட்டம் பண்ணி கொண்டோம் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எப்படி ஒரு தேசம் உருவாகும் பொழுது அந்த தேசத்திற்கொன்று ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்படுகிறது. அதன்படி அந்த தேசத்தினுடைய விதிமுறைகள் அமைகின்றது. அதே போல இங்கே அவர்கள் அநேக வருடங்களாக பாபிலோனிலே அடிமைகளாக இருந்து இப்பொழுது எருசலேமிலே வந்து ஒரு புதிய தேசம் ஆரம்பிக்கப்படுவதைப் போல அந்த இஸ்ரவேல் தேசம், யூத தேசம் ஆரம்பிக்கப்படுகின்றது. அவர்கள் கைக்கொள்ள வேண்டிய எல்லா விதிமுறைகளையும் அங்கே நெகேமியா இப்படியாக ஒரு கான்ஸ்டிடியூஷனை, ஒரு அரசியல் அமைப்பு திட்டத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நம்முடைய ஆவிக்குரிய திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எப்படி அனுதினமும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாக தேவனை துதிக்க வேண்டும், எப்படியாக வேத வசனங்களை தியானிக்க வேண்டும், எப்படியாக ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட புதிய ரட்சிப்பின் உடன்படிக்கையை செய்ய வேண்டும் என்று நாமும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.